திரு சுஜாதா அவர்களின் யவனிகா எ டிஃபரண்ட் கிரைம் நாவல். கணேஷ் வசந்த் துப்பறியும் கதை கேட்கலாமா? பகுதி 2, அத்தியாயம் 4. இந்த சிலைய முதல்ல எங்க வாங்குனீங்க ராஜா? கேட்டான் கணேஷ். அதை ஏன் கேக்குறீங்க? நான் அவளை தேடி போகல, யவனிகா என்ன தேடி வந்தா. அது பெரிய கதை பாருங்க. இது நம்புவீங்களா சொன்னா? திருபுவனத்துல ஒரு வீட்டு கிணத்துல கிடந்தது. அதை எடுத்து பாத்திர கடைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவன் எடுத்துக்க மாட்டேன்னுட்டான். சொம்பு குடம்னா எடுக்கிறேன், சிலை வேண்டாம்னு இருக்கான். தற்செயலா டூர் போயிருந்தனா அங்க இளநி குடிச்சிட்டு இருந்தப்ப ஒருத்த அதை காட்டி, இதை வச்சுக்கிட்டு 100 ரூபாய் கொடுங்க ஐயா, சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னான். எங்கேய கிடைச்சதுன்னு கேட்டேன். கிணத்துலன்னா. ஜஸ்ட் இமேஜின். அப்புறம் ஆத்தன்டிகேட் பண்றதுக்கு போட்டோ அனுப்பிச்சு, கெமிக்கல் சாம்பிள் அனுப்பிச்சு, ஸ்காலர்ஸுக்கு எழுதி 3 வருஷம் ஆச்சு. அதுலயே ஜெர்மனிக்காரங்க ஏமாத்து இருந்தாங்க. 10,000 டாய்ஸ் மார்க் தரேன்ன போது உஷாராயிட்டேனா. அதோட விலை மதிப்பு அதை விட மிக அதிகம்னு உணர்ந்துகிட்டீங்க இல்லையா? ரொம்ப கரெக்ட். இன்னைக்கு அதோட மதிப்பு கிரே மார்க்கெட்ல எவ்வளவு தெரியுமா கணேஷ்? சொன்னாங்க 10 மில்லியன் சொன்னாங்க. அது 78ல என்றாள் கௌரி. அத போய் அசால்ட்டா தொலைச்சாச்சு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். இந்த கவனம் இல்லாத முட்டாள் பொண்ணுகிட்ட பாத்துக்க சொன்னேன் பாருங்க. நான் முட்டாள் முட்டாள். கணேஷ் கண்டுபிடிச்சு கொடுத்துருவார் சார் என்றாள் கௌரி கண்ணீருடன். கண்டுபிடிக்கலனா தவண முறையில சம்பளத்துல கழிச்சுப்பீங்களா? 7 ஜென்மம் ஆகும் பாஸ். எனக்கு என்னவோ என்றான் வசந்த். ஷட் அப் வசந்த். எனிவே மிஸ்டர் ராஜா, எங்களுக்கு முதல் விவரங்கள் தெரிஞ்சிருச்சு, காலையில சொல்றோம். அவர்கள் விடைபெறும் போது கௌரி மூக்கை இம்சை பண்ணி கொண்டு தயங்கி தயங்கி அணுகி, கணேஷ், என்ன வெஸ்ட் மாம்பழத்துல இறக்கிவிட முடியுமா? வாங்களே. போகும்போது மௌனமாகவே வந்தாள். திரும்பி பார்த்ததில் சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தாள். எதுக்கு அழறீங்க? நீங்க அந்த ஜாதி இல்லைன்னு நினைச்சேன் என்றான் வசந்த். பூட்டிக்கிட்டு போறப்ப சில பத்திரமா இருந்தது வசந்த். அலாரம ஆன் பண்ணனாதான் ஞாபகம். ஏழைச்சொல் அம்பளம் ஏறாது. அனாவசியமா என் மேல பழி வந்துருச்சு. சிலைய கடைசியில பார்த்தவன் நான் தான்னு ராஜா போட்டு தொலைச்செடுக்கிறார். அவர் கோபத்தை பார்க்கல நீங்க? பாஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கணேஷ் தீவிர யோசனையில் இருந்தான். வசந்த், கௌரி 2 பேரும் கேளுங்க. நீங்க 2 பேரும் லேட்டரலா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு டவுனை கடந்து நடந்து போறீங்க. புதூர்னு ஒரு இடத்துக்கு போகணும். ஒரு நாற்சந்தி வருது. அதுல ஒரு சைன் போர்டு இருக்கு. ஆனா அது ஏதோ லாரி அடிச்சு சைடுல கிடக்குது. எது புதூருக்கு வழின்னு 2 பேருக்கும் தெரியல. விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். அக்கம் பக்கம் பார்த்தா யாரும் இல்ல. எப்படி சரியான பாதையை கண்டுபிடிப்பீங்க என்று கேட்டான் கணேஷ். இதுதான் உங்க புதுரா என்றாள் கௌரி. அப்படிதான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு லேட்டரல் திங்கிங் இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் ஸ்கூல்ல கேர்ள் கைடா இருந்தபோது ஜனாதிபதி கிட்ட குடியரசு தினத்துல பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் கணேஷ் என்றாள் கௌரி. அப்படியா? நான் வாங்கினதில்ல. ஏன்னா நான் கேர்ள் கைடா இருக்க முடியாதுல்ல என்று கூறிவிட்டு அட்டகாசமாக சிரித்தான் வசந்த். நாட் அட் ஆல் ஃபன்னி என்றாள் கௌரி. பின் என்னங்க பாஸ், ஒரு உம்மனா போட்டு கடுமையா யோசிக்கிட்டு இருக்கிறப்ப கேர்ள் கைடு ஜனாதிபதினுட்டு எப்பது? விவி கிரி காலத்திலயா? சி, அப்ப நான் பிறக்கவே இல்லை. கணேஷ் சொன்ன இந்த புதிருக்கு எனக்கு சின்ன பிள்ளையிலேயே விட தெரியும்னு சொல்ல வந்தேன். அப்படியா? என்ன சொல்லுங்க பாக்கலாம். கெஞ்சுங்க. கெஞ்சுறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது, அதுவும் பொண்ணுங்க கிட்ட என்றான் வசந்த். தேஜோமயி கிட்ட? அது பெண் இல்லைங்க, தேவத வம்சம் என்றான் வசந்த். அவளுக்கு லேசா 1.5 கண்ணு, கவனிச்சீங்களோ? கண்ணை எங்க கவனிச்சீங்க? சரி, போனா போகுது. சொல்லிரட்டுமா கணேஷ்? வசந்த் பாவம் விட தெரியாம முழிக்கிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? அங்கதான் நீங்க இந்த வசந்த ராங் மேத்தமெட்டிக்ஸ், தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. பாஸ், நான் சொல்லட்டுமா? சொல்லுடா. அந்த நாற்சந்தியில திசை காட்டி விழுந்து கிடக்குல்ல, அதை எடுத்து நிமிர்த்தி வந்த வழியில வந்த ஊரை காட்டுற மாதிரி நிறுத்தினா
மத்த ஊர்களுக்கான சரியான பாதைய கண்டுபிடிக்க முடியும். பாத்தியா கௌரி, வசந்த் என்ன பிரில்லியன்ட்னு. உடனே கௌரி, இப்ப நான் ஒரு புதிர் சொல்றேன். சீதாவும் ராதாவும் ஒரே வருஷம் ஒரே தேதியில பிறந்தவங்க, ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. ஆனா அவங்க ரெட்ட குழந்தைங்க இல்ல. எப்படி? கணேஷ், நீங்க சொல்லக்கூடாது. ஏன்? எனக்கு என்னவோ முந்தின புதிருக்கு வசந்த் கிட்ட நீங்க விட சொல்லியிருப்பீங்கன்னு தோணுது. தோடா, எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லவா என்று கேட்டான் வசந்த். என்ன? கோச்சிக்காதீங்க. அந்த யவனிகா சிலைய நீங்களே எடுத்திருப்பீங்களோன்னு தோணுது. சட்டென்று அவள் முகம் சிரித்து உதடுகள் துடித்தன. கண்ணை கொட்டி கொட்டி கண்ணீரை கட்டுப்படுத்தினாள். வண்டி டிராபிக் லைட்டில் நின்றிருந்தது. அதன் கதவை திறந்து, பாத்து பாத்து என்று வசந்த் சொல்வதற்குள் குட் பை என்று சொல்லிவிட்டு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டு சென்று விட்டாள் கௌரி. உடனே கணேஷ் சொன்னான், என்னடா வசந்த்? பின் என்ன பாஸ், வந்ததிலிருந்தே வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தது அந்த பொண்ணு. இன்டெலிஜென்ட் கேளுடா, மனம் புண்படும்படியா பேசிட்டியே. இல்ல பாஸ், சும்மா ஒரு ஜர்க்கு விட்டு பார்த்தேன். அந்த பொண்ணு தான் பிரைம் சஸ்பெக்ட். அலாரமா நிறுத்த தெரியும். அந்த சிலையை திருடிக்கிட்டு போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அந்த பொண்ணுக்கு தான் இருக்கு. திருடுறதையும் திருடிட்டு நம்ம கிட்ட கண்டுபிடின்னு வந்து நிக்குமா? அறிவு கெட்டத்தனமா பேசாதே வசந்த். இது கூட ஒரு தந்திரமா இருக்கலாம் பாஸ். எனக்கு என்னவோ அவ பார்வையே சரியில்லை. ஒரு தடவை காஃபி எஸ்டேட்ல ஒருத்தர் செஸ் ஆட கூப்பிட்டாரே, ஞாபகம் இருக்கா பாஸ்? உங்களை விட தான் புத்திசாலின்னு காமிக்கிறதுக்கு. அந்த மாதிரி கேஸோ என்னவோ. அது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாஸ், ஒரு வாரம் டைம் கொடுங்க. பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஆமா, எதனால இந்த சந்தேகம் வந்தது உனக்கு? கண்ணாடி சிதறி விழுந்திருந்ததுல்ல, அது எப்படி பொட்டிக்கு வெளியே விழுந்திருக்கும்? மத்லப், கண்ணாடியை உடைச்சி உள்ள இருக்கிற சிலையை திருட வந்தான்னு வச்சுக்கோங்க. உடைஞ்ச கண்ணாடி பொட்டிக்கு உள்ளதான விழுந்திருக்கணும். வெளியில எப்படி சிதறிச்சு? வசந்த், நல்ல பாயிண்ட்ரா. அதாவது பெட்டியை திறந்து சிலை எடுத்துட்டு பெட்டியை உடைச்சி திருடு போனதா காட்டுறதுக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டு இருக்கலாம்ங்கிற அதானே? ஆமாம் பாஸ், சாத்தியம்தான்டா. ஆனா அத கௌரி தான் செய்திருக்க முடியும்னு எப்படி சொல்லுவ? 3 பேருக்கு தான் பாஸ் அலாரம் தெரியும். ராஜா சார் எடுத்திருக்க முடியாது. இன்னொருத்தர் ட்ரஸ்டி. ஆமாண்டா, அவரையும் ஒரு தடவை பாத்திரலாம். ஆனா கேஸ் அத்தனை சிம்பிள் இல்லைன்னு தோணுது என்றான் கணேஷ். கணேஷ் வேனில் விட்டு சென்ற செல்போனில் மிஸ்டு கால் என்று 4 இருந்தது. 4ம் ஒரே நம்பர், புதிய நம்பர். அதை டயல் செய்து, கணேஷ் ஹியர், ஹூ இஸ் திஸ் என்று கேட்டான். மிஸ்டர் கணேஷ், ஹாய், ஐ எம் அம்ஜத் ஷா. ஹலோ மிஸ்டர் அம்ஜத், இஸ் தேஜு வித் யூ? நோ நோ. ஷூர்? அவங்கள நீங்க மறைச்சு வைக்கலையே? நோ, நான் எதுக்கு மறைக்கணும்? குட் ஃபார் யுவர் ஹெல்த், டேக் கேர். என்ன பாஸ், அடிதடி பார்ட்டி மாதிரி பேசுறான்டா. நான் எதுக்கு அவளை மறைச்சு வைக்கணும்? யார? தேஜுவதான். பொறாம பிடிச்ச காதலன். சம்பத்து சொன்னாரே, தினமும் பிளேனை பிடிச்சு வந்து ஷெரட்டான்ல வந்து தங்கி ப்ரொடியூசருக்கு செலவு வைக்கிறான்னு. கல்லூலி மங்கம் போல இருக்கு. எனக்கு என்னவோ இவன் வந்து, ஆளை விடு, சினிமாக்காரங்க சங்காத்தமே வேண்டாம் என்றான் கணேஷ். நம்மள அது விடாது போல இருக்கு பாஸ் என்றான் வசந்த் மூளை திரும்பியதும். அவர்களின் தம்பு செட்டி அலுவலக வாசலில் கேசரி பவுடர் கலரில் ஒரு சொனாட்டா கார் வீதியை அடைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தது. சுற்றிலும் சிறுவர்கள் கண்ணாடிக்குள் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை தேஜு சு சு என்று விரட்டி கொண்டிருந்தாள். இவர்கள் கார் நின்றதும் டிரைவர் வந்து, மேடம் வந்திருக்காங்க என்றான். தெரியும், தெருக்கோடியிலேயே பர்ஃபியூம் சொல்லிடுச்சே என்று பதில் சொன்னான் வசந்த். கணேஷ் கதவை திறக்க அவள் வெளியே வந்து சுற்றிலும் பார்த்தாள். கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாள். டி ஷர்ட்டில் அவள் தோன்றும் குளிர்பான விளம்பரம் எழுதியிருந்தது. ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். டி ஷர்ட்டும் அதற்கும் உள்ள வெயில் அதிகம் படாத இடைவெளி வசந்தை படுத்தியது. வாங்க, என்ன விஷயம்? மறுபடி கான்ட்ராக்ட் வயலேஷனா? ஓய், இந்த பொண்ணு ராஜாவின் ரோஜா படத்துல ஆக்டிங் கொடுத்திருக்குல்ல, தலைவருக்கு தங்கச்சியா? என்னமோ பேரு. தலைவா,
இவங்க பேர் என்னங்க? அன்னக்கிளி தொண்டா என்றான் வசந்த். ஓய், என்ன நக்கலா? தேஜோமயி உள்ளே நுழைந்து நாற்காலியில் உட்கார்ந்தாள். இதுதான் உங்க ஆபீஸா? பாத்ரூம், பெட் எல்லாம் இருக்குதா? ஏன் ராத்திரி இங்க தங்கலாமா? என் பேரண்ட்ஸ் என்ன பிச்சு எடுக்கிறாங்க. நான் அம்ஜத்து கூட பழகிறது தப்புன்னுட்டு. அவங்களுக்கு பயம். ஃபேமிலி என்னாலதான் ஓடுது. அதான் நேச்சுரலி. அம்ஜத் போன் பண்ணிச்சா? ஆமா பண்ணிச்சு என்றான் வசந்த். என்ன கேட்டுச்சு? தேஜு வந்துடுச்சான்னு. நீங்க என்ன சொல்லிச்சு? தேஜுவா? அது யாருன்னே தெரியாதேன்னு. அவள் முகம் மலர்ந்தது. தேங்க்ஸ் என்றாள். ஏங்க போன்ல அப்படி உருகுறீங்க? ஹாய் அம்ஜத், ஸ்வீட்டி, பாய், லாலிபாப், சோ ஸ்வீட், ஐ லவ் யூடான்னு. அம்ஜத் ஒய்ஃப் போன் பண்ணிச்சு. எதுக்காக என் புருஷன் மேல ஹாத் லகாதின்னு. பகுத் காலிதி. காலினா திட்டு. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்சீங்க? அவன்தான் பிலிம்பேர் அவார்டுல பார்த்தான். மத்ததெல்லாம் விட்டுட்டான். முதல்ல தமிழ் கேர்ள்னு நினைச்சுக்கிட்டு மஜாக் பண்ணான். நான் ஹிந்தியில பேசனதும் ஆடி போயிட்டான். எப்ப லவ் வந்துச்சு? அது ஒரு பாட்டு சீன் எடுக்கிறதுக்காக ராஜஸ்தான் போயிருந்தப்ப டெக்காயிட்டி பிலிம் எடுக்க அவங்க யூனிட்டும் வந்துடுச்சு. ஒரே ஹோட்டல்ல தங்கினப்ப போர் அடிச்சிருதுன்னு புக்ஸ் கேட்டேன். மகாதேவி வர்மா கவிதைகளை படிச்சு காட்டுறேன்னு ரூமுக்கே வந்துட்டான். அப்பல இருந்து பீச்சே பீச்சேன்னு வர்றான். மேல உழுவுறான். தன்னுடைய ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு யகானாக்கே பைட்டஹை. இப்ப கூட மெட்ராஸ் வந்தாச்சு. ஷூட்டிங் வெளியூர் போயிருக்கிறதா சொல்லி இருக்காங்க. கணேஷ், நான் என்ன செய்வேன்? அம்ஜத் என்ன ரியலா லவ் பண்ணுது. ஆமா, எத்தனை வயசு அதுக்கு? சாரி, அவனுக்கு? சாலிஸ், 40. பார்த்தா தெரியாது. பாடி ட்ரிம்மா வச்சிருக்கான். உனக்கு 17. இல்ல சாரி, 18. கணேஷ், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு காதல் சமாச்சாரம் எல்லாம் அவ்வளவு பரிச்சயம் இல்ல. காதலுங்கிறதே ஹார்மோன் விஷயம்னு நம்புறவனா? வசந்த், நீ சொல்லுது. வசந்த் சிரித்து கொண்டே, அவனை கிட்ட வராதே நாயே, குத்தை எட்டிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிரு. அவனுக்கும் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ஒருவேளை தந்த பாசமா இருக்குமோ? மத்லப் பெட்டர்னல் அப்ஜெக்ஷன். நோனோ, குட்டி குழந்தைங்க, சோ கியூட் என்றாள் தேஜு. குழந்தையும் காட்டுனானா? போட்டோ காட்டிச்சு. பாஸ், சில பேருக்கு மச்சம் பாருங்க. திஸ் மேன் இஸ் கெட்டிங் அவே வித் பிகமிங் அடல்ட்ரி அண்ட் சைல்டு மேரேஜ். ஐபிசி வேற 14 செக்ஷன்ல தப்பு பண்றான். அவனை பார்த்தா யாரும் மயங்கிருவாங்க. என்ன பாடி? என்ன கேட்டா, கல்யாணம் பண்ணன ஆளோட ஸ்நேகம் வச்சுக்கிறது எந்த பாடிக்கும் நல்லதில்ல. பிபி ஜாஸ்தி ஆகும் 2 பேருக்கும். அது மட்டும் இல்லாம மும்பைக்காரங்க திடீர்னு கத்தி எடுத்து குத்திடுவாங்க. அம்ஜத் அப்படி இல்ல. டிவோர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வரேங்கிறான். தேஜு, நீங்க அவனை ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. அந்த ஆளு எந்த ஊரு? மும்பை, போரிவ்லி. நான் சினிமா விட்டுட்டு உங்க கூட போரிவ்லி வந்துடுறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுருங்க. எஸ் சொல்லுவான். ஹி ரியலி லவ்ஸ் மீ. சொல்ல மாட்டான். நீங்க கேட்டு பாருங்க. இப்பவே கேட்டுறேன். கேன் ஐ யூஸ் திஸ்? கணேஷின் செல்போனை எடுத்து அதில் எண்களை ஒத்தினாள். அம்ஜத், தேஜு போல்தி, மை டாகி நாய்க்குட்டி பாஷையை தொடர அடுத்த அறைக்கு சென்றாள். கணேஷ் வசந்தை பார்க்க அவன் தோளை குலுக்கினான். சற்று நேரத்தில் வெளியே எட்டி பார்த்தாள். கணேஷ், அம்ஜத் இங்கு வரலாமா கேக்குது. வேண்டாம் என்றான் வசந்த் பதறி போய். இல்ல, வர சொல்லு என்றான் கணேஷ் நிதானமாக. அத்தியாயம் 5. சில பேரை பார்த்த கணமே வெறுக்க தோன்றும். இதற்கு தோற்றம் காரணமல்ல. பழகும் விதம், உடல் அசைவுகளிலும் பேச்சின் தொனியிலும் பாணியிலும் உள்ள அராஜகம், சில சமயம் உடல் அமைப்பு, வாசனை, இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கும். அம்ஜத்தை பார்த்த கணத்தில் கணேசுக்கு அவன் மேல் வெறுப்பு வாசலிலேயே ஏற்பட்டதற்கு ஒரு எளிய காரணம்தான். உள்ளே நுழையும் முன் வாளை சிநேகமாக ஆட்டிக்கொண்டு வசந்திடம் அன்றைய பொறை பிஸ்கட்டுக்காக வந்த சிம்மி என்னும் பேட்டை நாயை ஒரு உதைத்தது. அது வீல் என்று கத்தி
வாளை ஒளித்து வைத்துக் கொண்டு தன் சிநேகிதர்களை கூட்டிக் கொண்டு வர ராயபுரம் நோக்கி ஓடியது. அம்ஜத் என்கிறவன் உள்ளே வரும்போது ஷூவை கூட கலற்றவில்லை. கால் மேல் கால் போட்டு சோஃபாவை சொந்தமாக்கிக் கொண்டு சிகரெட் பற்ற வைத்து ஆஸ்ட்ரே இருக்கிறதா என்று கூட பார்க்காமல் காஃபி கோப்பையை பயன்படுத்தி, வெறுப்புக்கு காரணங்கள் இது போதாதா? தேஜு, ஏ கார்ட்டூன் தோனோ கோன் ஹை, இந்த இரு கோட்டு சித்திரங்களும் யார் என்று ஹிந்தியில் கேட்டான். தேஜு அதற்கு ஷட்டப் என அதட்டி, இது கணேஷ், இது வசந்த் என்று அறிமுகப்படுத்தினாள். பின்வரும் உரையாடல் ஹிந்தியும் ஆங்கிலமும் கலந்திருந்தது. நம்முடைய வாசகர்களின் வசதிக்கு முக்கியமான வார்த்தைகளை தமிழில் தருகிறோம். அம்ஜத் கையை சொடுக்கி, ஏ வசந்த், ஏ காங்கரோ, என் காரில் ஒரு பாட்டில் இருக்கிறது, அதை எடுத்து வா. சபாஷ், அப்படியே காரை சரியாக பார்க் பண்ணிவிடு, இந்தா சாவி. அதற்கு வசந்த், எனக்கு என்ன குடுமியா என்றான் தமிழில். கியா கியா என்று கேட்டான் அம்ஜத். அதற்கு கணேஷ், அம்ஜத், இது ஆபீஸ், பொது இடம், இங்க யாரும் குடிக்கிறது இல்ல, நீங்க இதையெல்லாம் ஹோட்டல்ல வச்சுக்கலாமே என்று சொன்னான். சரி, என்ன கொடுக்க போற? நாரியல் பாணி, நிம்பு பாணி, இளநீர், எலுமிச்சை தண்ணி, ஏதாவது குடு, என்ன பார்ட்னர் என்று தேஜுவின் கையை தட்டி ஸ்டாண்ட் பை ஜெனரேட்டர் புறப்படுவது போல சிரித்தான். மேஜை மேல் இருந்த பத்திரிகையை மேய்ந்தபடி, என்னை பத்தி ஏதாவது வந்திருக்கா என்றான். வராது, இது எக்கனாமிக் டைம்ஸ் என்றான் வசந்த். அம்ஜத்தின் 40 வயசு தோற்றத்தில் தெரியவில்லை. கருநீல இறக்குமதி டி ஷர்ட் அணிந்திருந்தான். அதன் ஒரே பட்டன் திறந்து உள்ளே தங்க தாம்பு தெரிந்தது. மிடில் ஈஸ்ட் வாசனையுடன் நல்ல சிவப்பாக இருந்தான். கையில் லூஸாக தங்க பிரேஸ்லெட் போட்டிருந்தான். தலைமயிர் சற்றே பின்வாங்க ஆரம்பித்திருந்ததை ஷாம்பு போன்ற சமாச்சாரங்களால் புசு புசுவாக்கி வழுக்கை அறிகுறிகளை சாமர்த்தியமாக மறைத்திருந்தான். இது விக்கோ என்ற சந்தேகம் வந்தது கணேசுக்கு. முகத்தை 20 வருஷ ஆர்க் லைட்டும் ஷினான் லைட்டும் உலர வைத்திருந்தது. கடுமையான வெளிச்சத்தை பார்த்ததால் கண்களுக்கு கீழே குழி விழ ஆரம்பித்திருந்ததை மேக்கப் சாமர்த்தியத்தினால் கூர்ந்து கவனித்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இதையெல்லாம் தேஜோமயி மதிப்பதாகவோ கவனிப்பதாகவோ தெரியவில்லை. வந்ததிலிருந்து அவனை தாய்முகம் நோக்கும் சேய் போல பார்த்து கொண்டிருந்தாள். அவன் எங்கு திரும்பினாலும் அங்கு அவள் திரும்பினாள். தேஜு, போல் பேபி. கணேஷ் சொல்றார். கணேஷ், சொல்லுங்க. கணேஷ் தன் தொண்டையை செருமிக் கொண்டு, அம்ஜத், தேஜு உங்களை மிகவும் விரும்புகிறாளுங்கிறதும் அவளை நீங்க அதே மாதிரி விரும்புறதும் இப்போ இந்தியாவில பொது அறிவு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்கிறது தான் பிரச்சனை. இதெல்லாம் பேசியாச்சு. தேஜு சம்மதிச்சா பெட்டிஷன் போட்டு விடுதலை பத்திரம் வாங்கிருவேன். அவளுக்கும் ப்ராப்ளம் இல்ல. சாலா, இந்தியில் சரளமாக பயிலும் திட்டு வார்த்தை விதுவுடன் சுற்றி கொண்டு, எல்லாவற்றையும் துறந்துவிட தயாராக இருக்கிறேன் என்றான் அம்ஜத். தேஜுவும் தயாராக இருக்கா? மத்லப், சினிமாவில் நடிக்கிறத திறந்துட்டு உங்களோட வந்துற தயாராக இருக்கா? தேஜு உற்சாகத்துடன், ஆம் அம்சு பேபி, காதலுக்கு முன்னால சினிமால பெருசில்ல என்றாள். அம்ஜத்தின் முகம் சட்டென்று மாறியது. முட்டாளே, இவ பல படங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கா, சொன்னாலா? அதெல்லாம் என்ன ஆகுது? அதெல்லாம் பேசி தீர்த்துக்கிறோம். நடிச்சுக்கிட்டு இருக்கிற படங்களை முடிச்சுட்டு காத்திருக்கிற எல்லா ப்ரொடியூசருக்கும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருவோம். இன்னைக்கு கூட ஒரு 3.25 லட்சம் திருப்பி கொடுக்கறதா தீர்மானிச்சிருக்கோம். என்ன கேட்காம ஏன் செஞ்ச தேஜு? அம்ஜத், நாங்க அவளுடைய வக்கீல். எப்படியும் 2 மாசம் டபுள் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி எல்லா கமிட்மெண்ட்ஸையும் முடிச்சிருவா. என்ன, கொஞ்சம் வருமானம், இவளுடைய வருமானம் குறைஞ்சிரும். உங்களுக்கு தான் ஏகப்பட்ட வருமானம் இருக்கே என்றான் கணேஷ். யார் சொன்னாங்க? ஐடி கட்ட வேண்டிய பாக்கியே 6 கோடி இருக்கு. ஜூஹு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண போறாங்க. அம்சு, இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றான் தேஜு. ஷட் அப் யூ டம்மி என்றான் அம்ஜத். கணேஷ் இந்த இடைச்செருகளை பொருட்படுத்தாமல், அதற்கப்புறம் அவ சுதந்திரமானவ, இடையே நீங்க உங்க சொந்த பந்தத்தை துண்டிச்சுக்கிட்டு வர அவகாசமும் கிடைக்கும். இத ஒரு அக்ரிமெண்டா டிராப்ட் பண்ணி இருக்கோம். வசந்த், அதை எடுத்துக்கிட்டு வா.
வசந்த் திகைத்து போய், என்ன பாஸ், முட்டாளக்கடியா என்றான். ஏய் ஏய், அங்கிரேசிமே போலோ, ஆங்கிலத்துல பேசு. கணேஷ் அவனை கண்ணால் அதட்ட, கணேஷ் சுற்றுகிறான் என்பதை அறிந்து, இதோ இதோ எடுத்துக்கிட்டு வர்றேன் என்றான் வசந்த். வெயிட் அ மினிட், வெயிட் அ மினிட், 8 மினிட். அந்த கட்டத்துக்கு இன்னும் நாங்க வரல. நீங்க சொல்றத செஞ்சா தேஜுவோட சம்பாத்தியம் நின்னு போயிடும் என்றான் அம்ஜத். ஆமச்சு, கட்டண புடவையோட வரவன், ஒரு சப்பாத்தி சப்ஜி போதும், நாம சந்தோஷமா இருப்போம். இந்த மாதிரி இப்பதான் ஒரு படத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு வர்ற மாதிரி கதையில நடிச்சேன். அது என்ன படம்? மஞ்சள் மஞ்சள் குஞ்சல். இவங்க 2 பேரும் தப்பா அறிவுரை தர்றாங்க உனக்கு என்று கத்தினான் அம்ஜத். அம்ஜத் என்றாள் அவள். ஏய் ஏனாம், கணேஷ் நீ அவசரப்படாத, எதையும் கமிட் பண்ணாத, நாங்க பேசி தீர்த்துக்கணும். பேசுங்க, இப்ப இல்ல, மும்ப போனதுக்கு அப்புறம். இப்ப ஐ நீட் ட்ரிங்க் என்றான். அம்சா, உன் மனைவியோட ஆசாமிகளை அடக்கி வையி, போன்ல கூப்பிட்டு மிரட்டுறாங்க. பிரேஸ்லெட் வாங்கி வரேன் நீயே, என்னாச்சு என்று கேட்டாள் தேஜு. லெட் மீ திங்க், லெட் மீ திங்க், அவசரப்பட வேண்டாம். ஐ நீட் எ ட்ரிங்க் என்றான் மறுபடியும். தினமும் குடிப்பீங்களா? ஆல்மோஸ்ட். வசந்த், கார்ல பாட்டில் இருக்கு, எடுத்துக்கிட்டு வாயேன். பேச்சுவார்த்தை முடியட்டும், செலிப்ரேட் பண்ணலாம் என்றான் வசந்த். அம்ஜு, எனக்கு பணம் கிண எதுவும் வேண்டாம், உன்னுடைய காதல் மட்டும் போதும். தேஜு, அவர் போதாதுங்கிறார், அப்படித்தானே அம்ஜத்? அதற்கு அம்ஜத் சொன்னான், இப்போதைக்கு போதாது. ஏன் கை நடுங்குது? ஐ நீட் மை ஷாட் என்றான். ஓ, அது வேற உண்டா? கோக்கா கிராக்கா இரண்டுமே போதைப் பொருட்கள். நீங்க என்ன பேசுறீங்க என்றாள் தேஜு. டைம் எடுத்துக்கிட்டு நல்லா திங்க் பண்ணி பாருங்க அம்ஜத், நாளைக்கு நான் போன் பண்றேன். மும்பை பிளைட் கிளம்பி இருக்குமா? லேட் நைட் ஒரு ஏர் இந்தியா இருக்கு, அது காலியா தான் போகும். அம்ஜத் உடனே விரைவாக எழுந்து, ஸ்வீட் ஹார்ட், நாளனைக்கு மறுபடி வரேன் என்றான். என்னுடைய பிரேஸ்லெட் இந்தா என்று தன் கையில் இருந்ததை கலற்றி கொடுத்தான் தேஜுவிடம். பை பை என்று டாட்டா காட்டி புறப்படும் போது பட்டை பாட்டிலில் இருந்து அப்படியே ஒரு மடக்கு குடித்து விட்டுத்தான் புறப்பட்டான். அவன் போனதும் தேஜோ மையின் அழகான புருவங்கள் தவளை பின்னலில் ஏறக்குறைய தொட்டு கொண்டன. என்ன கணேஷ், இப்படி சொல்லிட்டு போறான்? என்ன அர்த்தம்? பிளெயின் அண்ட் சிம்பிள். அவனுக்கு உன் மேல காதல் இல்ல. காதல் எல்லாம் உன்னுடைய சம்பாத்தியத்தின் மேலதான். நோனோ, இதோ நாளை கழிச்சு வந்துருது. அதற்கு கணேஷ் சொன்னான். தேஜு, உன்னை விட 2 மடங்கு அதிக வயசானவனை லவ் பண்றதா சொல்றீங்க, அப்படி அவங்கிட்ட என்ன இருக்கு? அதை எப்படி நான் சொல்லுது என்றாள். நாளைக்கு அவன் திரும்பி வந்தா கிளிப்பிள்ள மாதிரி இதையே சொல்லுங்க. சினிமாவை எப்ப விடுறதுன்னு, அப்பவாவது புத்தி கிடைக்கும். யாருக்கு? உங்களுக்கு தான். அவனுக்கு இந்நேரம் புத்தி வந்திருக்கும். அவள் போனதும் கணேஷ் சொன்னான், இந்த பொண்ணு மரம் மண்டடா, மத்த வேஷங்கள்ல நடிச்சு நடிச்சு தன்னுடைய வேஷத்தை முழுக்க மறந்துட்டா. நல்ல கேரியரையும் நல்ல சம்பாத்தியத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கிக்கிட்டு கல்யாணம் ஆனவன் பின்னால போய் எதுக்காக தான் இப்படி வாழ்க்கைய சிக்கல் ஆக்கிக்கிறாளுகளோ. அதற்கு வசந்த் காரணம் சொல்லட்டுமா பாஸ்? போறப்ப நீங்க அவகிட்ட என்ன இருக்குன்னு கேட்டப்ப அவ ஒண்ணு சொன்னா, ஞாபகம் இருக்கா பாஸ்? அதை எப்படி சொல்றதுன்னு புரியலன்னு சொன்னா. புரியலையே உங்களுக்கு? அவன் நல்லா என்று ஏதோ சொல்ல வர கணேஷ் அவன் மேல் கையில் அகப்பட்ட புத்தகத்தை எறிந்தான். மறுதினம் கணேஷ் ஒரு பெரிய குளிர்பான கம்பெனிக்கு எதிராக ஒரு சிறிய ரெஸ்டாரண்டில் வேலை செய்த செல்வி என்கிற பெண்ணுக்காக வாதாட வேண்டியிருந்தது. செல்வி அந்த ரெஸ்டாரண்டில் அந்த கம்பெனியின் பாட்டில்களை வைத்து அடுக்கும் போது ஒரு பாட்டில் வெடித்து ஏறக்குறைய கையை இழந்து விட்டாள். கம்பெனியிடம் கணிசமான நஷ்டஈடு கேட்டு ஒரு மனித உரிமை சங்கத்தின் சார்பில் கணேஷ் தோன்றினான். சங்கத்தின் கவலை செல்வியை பற்றியதில்லை என்பது அவனுக்கு தெரியும். குளிர்பான கம்பெனி ஒரு மல்டிநேஷனல். பெரிய லாயர்களை ஏற்பாடு பண்ணி பேரை காப்பாற்ற நிறைய செலவழித்தது. அவர்கள் வாதம், கம்பெனிக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த ஒப்பந்தமும் கிடையாது. பாட்டில்களை அடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவளுக்கு இல்லை. பாட்டில் வெடித்தது அவளுடைய கவனக்குறைவினால் இருக்கலாம். பாட்டில் வெடித்ததால் தான் கை இழந்தாளா என்பதே நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் கணேஷ் தடாலடியாக
ஒப்பந்தமோ இல்லையோ, பொதுமக்களுக்கு குளிர்பானம் தருபவர்களுக்கு ஒரு பொறுப்பு, கடமை உள்ளது. அது பத்திரமான வெடிக்காத பாட்டில்களில் விற்பது. பாட்டில் வெடித்ததால் அவர்கள் கடமை தவறிவிட்டார்கள். இது அந்த குளிர்பானத்தின் வழக்கமான பயன்பாட்டில் நேர்ந்த சம்பவம். ஒவ்வொரு ஊரிலும் இம்மாதிரிதான் கையாள்வார்கள். இம்மாதிரியான விபத்து நிகழலாம். வசந்த் கணேஷின் இந்த குறிப்புகளை பார்த்து பிரமித்தான். பின்னிட்டீங்க பாஸ் என்றான் வசந்த். அமெரிக்காவுல ஒரு கேஸ் இப்படி ஆகியிருக்கு. மெல்வின் வெள்ளைங்கிறவன் சாமர்த்தியமா ஜெயிச்சு கொடுத்தான். ஆமா வசந்த், அது என்னடா காதுல கடுக்கன்? என்ன பாஸ், ஒரு வாரமா போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் நீங்க கவனிக்கிறீங்க. இப்ப இதுதான் ஃபேஷனாடா? ஒத்த கடுக்கன்? ஆமா பாஸ், காது மாத்துனா டேஞ்சர், தப்பா அர்த்தமாயிடும். இப்படி எல்லாமா இருக்கு? குடுமி வளர்க்க போறியாடா? ஆமா பாஸ், அதுதான் ஐடியா. யங் அண்ட் பப்பி லுக் கிடைக்கும். அப்போது மே கமின் என்று ஒரு குரல் வந்தது. கௌரி இன்று பாவாடை தாவணி அணிந்து வந்திருந்தாள். பள்ளிக்கூட பெண் போல இருந்தாள். கிராப்பை சிரமப்பட்டு சேகரித்து ரிப்பனில் அடக்கி இருந்தாள். அவள் நோக்கம் வசந்தை கடுப்படிப்பதே என தோன்றியது வசந்துக்கு. வா கௌரி என்றான் கணேஷ். நேத்து வந்த கௌரிதானே நீ என்று கேட்டான் வசந்த். சாட்சாத் என்றாள் கௌரி. உள்ள வந்துட்டு என்ன மே கம்மின் வேண்டி கிடக்கு? நான் நினைச்சேன் உன்னை வாழ்க்கையில கடைசி முறையா பார்த்தாச்சு. குற்றவாளி கிட்ட தூக்கு போடுறவன் சொன்னாப்ல, இனிமே நம்ம பாதையில குறுக்கிட போறதில்லைன்னு. அவ்வளவு ஆவேசமா புறப்பட்டு போன? வெளிநடப்பு செய்யற ஜார்க்கண்ட் எம்பி மாதிரி என்று கேட்டான் வசந்த். நான் கணேஷுக்காக போனா போறதுன்னு திரும்பி வந்தேன் என்றாள் கௌரி. தோடா, நான் சொன்ன புதிருக்கு விடை கிடைச்சுதா என்று கேட்டாள். என்னது? அதுதான் சீதாவும் ராதாவும் புதிர். ச, அத பத்தி யோசிக்க டைம் கிடைக்கல. தேஜு மேட்டர்ல பிஸியா இருந்துட்டோம். மீசையில மண் ஒட்டலைங்கிறீங்க. அதற்கு கணேஷ், அப்பவே அதுக்கு விட எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன புதிர் அது? சீதாவும் ராதாவும் ஒரே வருஷம், ஒரே தேதியில, ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. ஆனா அவங்க ரெட்ட குழந்தைங்க இல்ல, அதானே? ஆமா கணேஷ், அதுதான் காரணம். அவங்க ட்வின்ஸ் இல்ல, ட்ரிப்ளெட்ஸ். கூட ஒரு கீதாவும் உண்டு. ட்ரிப்ளெட் என்றான் கணேஷ். அவள் ஏமாற்றத்துடன், கண்டுபிடிச்சிட்டீங்க கணேஷ். நீங்க கண்டுபிடிக்காத ஒரு புதிர் நான் சொல்லியே ஆகணும் என்றால் சற்று வருத்தத்துடன் கௌரி. அதுக்கு பிறந்து வரணும் என்றான் வசந்த். கடுக்க நல்லா இருக்கு வசந்த் என்றால் கௌரி வசந்தை பார்த்துவிட்டு. என்ன கேலியா? சீரியஸாவே உங்க முகத்துக்கு கடுக்க நல்லாவே இருக்கு. பொட்டு வச்சுட்டா கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருப்பீங்க. அவள் காசு கொட்டியது போல சிரிக்க கணேஷ் சொன்னான். கடுக்கனை வச்சு ஒரு புதிர் சொல்லட்டுமா? ஒரு ஏரியாவுல 800 ஆண்கள் இருந்தாங்க. அவங்கள 3 விழுக்காடு வசந்த் மாதிரி ஒரு காதுல கடுக்கன் போட்டிருந்தாங்க. மொத்தம் 97% பாதி பேரு 2 காதுலையும் கடுக்கன் போட்டிருந்தாங்க. மீதி பேரு காதுல கடுக்கனே இல்ல. அந்த பேட்டையில மொத்தம் எத்தனை அத்தியாயம் 6. கௌரி அகலமான கண்களால் கணேஷையே பார்த்து கொண்டிருந்தாள். அதில் ஏதாவது வித்தியாசமான அல்லது விபரீதமான அர்த்தம் இருந்தால் அதை கவனிக்க அவனுக்கு அக்கறை இல்லை. யவனிகா கேஸ் என்னாச்சு என்றான் கணேஷ் யதார்த்தமாக. கணேஷ், நீங்க சொன்ன மாதிரி கேஸ் அத்தனை சிம்பிள் இல்ல. யவனிகா ட்ரஸ்ட் மெம்பர் நடேசன் சார் சிலை திருடு போன அன்னைக்கு ஒரு தடவை வந்து போனதா தோட்டக்காரன் சொன்னா. அப்ப ராஜா இருந்தாரா? இல்ல, நானும் இல்ல. ஒரு போன் பண்ணிக்கிறதா சொன்னாராம். அவருக்கு பெட்டியை திறக்க அலாரம செயலற்றதாக்க தெரியுமா? தெரியும். பின் எதுக்காக ராஜா ஏசி டெக்னீஷியன் மேல பழி போட்டாரு? அதுதான் எனக்கும் தெரியல. அவன் ஒரே அடி அழுதுட்டான் தெரியுமா? ஆமா, நடேச இப்போ எங்க? கும்பகோணம் போயிருக்காராம். அங்க ஏதாவது கம்பெனி இருக்கா இவங்களுக்கு? இல்ல, அபூர்வ ஐட்டங்கள் கலெக்ட் பண்றதுக்கு அப்பப்ப ராஜா தான் கும்பகோணம் போவாரு. ஓ அப்படியா? பாஸ், அவ்வளவு வேல்யூபிளான விஷயம் தொலைஞ்சு போயிருக்கு. ஆனா அதுக்குண்டான பரபரப்பு பத்தலையே அவர்கிட்ட. அசால்ட்டா தான் இருக்கிறதா தோணிச்சு பாஸ் என்றான் இடையே வசந்த். அதற்கு கௌரி, நீங்க சொல்றது எனக்கு புரியல என்றாள்.
எங்களுக்கும் குன்ஷா தான் இருக்கு. குன்ஷானா? மங்களா, தேசலா பழைய தியேட்டர்ல சினிமா பாக்குறாப்ல. என்ன சினிமா? அழகி முத்தமிட்டால். என்ன கூட்டிட்டு போறீங்களா? அண்டர் ஏஜ்னு உள்ள விட மாட்டாங்க. கௌரி, ஏதாவது விசாரணைன்னு போலீஸ் உங்களை தேடி வந்தா எனக்கு உடனே போன் பண்ணுங்க. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு நான் சொல்றேன். டேய் வசந்த், இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் பொருட்களை பிரைவேட் கலெக்ஷன்ல வச்சுக்கலாமா? இது தேசத்தின் சொத்து இல்லையா? இத பத்தி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்துரு. நான் கோலா கம்பெனிய ஒரு கலக்கு கலக்கிட்டு வரேன் என்றான் கணேஷ். கௌரி கிளம்பும் போது ஒரு முறை திரும்பி பார்த்தாள். இன்னொரு கடுக்கன் என்று சொல்லிவிட்டு தன் ஸ்கூட்டியில் ஏறிக்கொண்டாள். அவள் போனதும் கணேஷ், இந்த பொண்ணு என்ன அசத்ரா வசந்த் என்றான். எப்படி பாஸ் கண்டுபிடிச்சாவ? அத நீதான் கண்டுபிடிய என்ற கணேஷ். எதுக்கும் இந்த யவனிகா சமாச்சாரத்தை விசாரிக்க கொஞ்சம் அவகாசம் ஒதுக்கணும். எப்ப நாம ஃப்ரீ என்று கேட்டான் கணேஷ். ராஜரத்னம் கேஸ் வேற இன்னைக்கு ஹியரிங் வருது பாஸ். 8வது தடவை. ஒத்தி போடாம இருந்தா ஒரு வழியா நம்ம சப்மிஷனை முடிச்சிடலாம் பாஸ். ராஜரத்தினம் என்பவர் தன் ஸ்கூட்டரில் அலுவலகம் செல்லும் போது கார்ப்பரேஷன்காரர்களை விட்டு சென்ற ஒரு ராட்சச மிக்சிங் இயந்திரத்தின் மேல் மோதி தூக்கி எறியப்பட்டு முழங்காலில் முறிவு ஏற்பட்டு டாக்டர் ரிப்போர்ட்டின் படி டார்சாலிஸ் பிடிஸ் என்னும் இரத்த குழாய் சேதப்பட்டு உடனே ஆபரேஷன் செய்யாததால் வலதுகால் நிரந்தரமாக சேதம் ஏற்பட்டு நொண்டும்படியாகிவிட்டது. அதனால் அவருக்கு வேலையும் போய்விட்டது. அவர் ஒரு கால் பந்தாட்டக்காரர், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்தவர். கணேஷ் 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டிருந்தான். கார்ப்பரேஷனுக்காக லாயர் சீனிவாச ராவ், இந்த நஷ்ட ஈட்டு தொகை ரொம்ப அதிகம், அப்படியே கொடுக்க வேணும்னாலும் அத கான்ட்ராக்டர் தான் கொடுக்கணும் என்று வாதிட்டார். கான்ட்ராக்டர், இந்த நஷ்ட ஈடு கொடுத்தா போண்டி ஆயிடுவோம் என்று கெஞ்சினார். கணேஷ் காரசாரமாக வாதாடினான். கார்ப்பரேஷன் சாலைகளை மக்களுக்கு இலவசமா தர்றதில்ல. வருஷா வருஷம் சாலை வரியை அதிகரித்துட்டு வர்றாங்க. கிடைக்கிறது பெரும்பாலும் குண்டும் குழியும் தான். போதா குறைக்கு பொறுப்பில்லாத கான்ட்ராக்டர்கள். இவர்களிடையே மக்கள் சதா இவ்வகையான அபாயத்தில் வாழ்கிறார்கள் என்றான் கணேஷ். அது இருக்கட்டும் கணேஷ், எந்த ஆதாரத்துல 10 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க என்றார் நீதிபதி ராயுடு. என்னுடைய கட்சிக்காரருக்கு வயசு 31. அவரு 60 வயசு வரைக்கும் உழைக்கக்கூடியவர், சம்பாதிக்கக்கூடியவர். இந்த விபத்துனால அவரது சம்பாத்தியம் கணிசமா குறைஞ்சிருச்சு. 2 பெண் குழந்தைகள் இருக்கு அவருக்கு. 10 லட்சம் மிக குறைவு. நீதிபதி அவர்களே, மனபு வந்து இதைவிட அதிகம் நஷ்ட ஈடு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் என்றான் கணேஷ். கணேஷின் வாதங்களை கேட்டுவிட்டு நீதிபதி தீர்ப்பை ஒத்தி வைத்தார். வெளியே வந்தபோது கணேஷ், கார்ப்பரேஷன் கிட்ட பணம் இல்லப்பா என்றார் அவர்களுடைய வக்கீல். பேசாம 1 லட்சத்துக்கு ஒத்துக்கோ, கான்ட்ராக்டர் கிட்ட வாங்கி செட்டில் பண்ணிடுறேன். என்ன வசந்த், நீ சொல்லுப்பா, பி பிராக்டிக்கல் என்றார் வக்கீல். உடனே வசந்த், 1 லட்சம் ரூபாய் ஜுஜிபி, முதல் இன்ஸ்டால்மெண்டா வேணா ஒத்துக்கிறோம். அப்ப மத்த 9 எங்களை கேனையன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கெல்லாம் விவஸ்தையே கிடையாது. அப்பீல் போட்டு போட்டு தள்ளிடுவோம். வாய்தாவிலேயே 1 வருஷம் வாங்கிடுவோம். உங்க ஆளு அது வரைக்கும் நொண்டிக்கிட்டே போட்டுக்கிட்டு இருப்பாரா? சீனிவாசராவ், நியாயம் கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். அப்ப யாரு போடுறாங்க பார்க்கலாம். இது ஒரு உதாரண கேஸ். கோலாக்காரன் கேஸ் ஊத்திக்கிச்சாமே. யார் சொன்னா? இன்னும் இங்க ஆர்குமெண்டே முடியல. அங்க ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. உங்களை கண்டெம்ப்ட்ல உள்ள தள்ளணும். கோர்ட்டை விட்டு வெளியே கேண்டீனுக்கு காஃபி சாப்பிட வந்த போது கணேஷ் கேட்டான், கௌரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உடனே கௌரி, கோர்ட்ல இருந்தனே, பார்க்கலையா? நீங்க ஆர்குமெண்ட் பண்ணதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சங்கீதம் போல இருந்தது என்று பாராட்டினாள். இதுக்கு பேர் தான் ஜோஜோ. பாஸ் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டாரு. அவரு கட்ட பிரம்மச்சாரி. இல்ல வசந்த், அந்த ஜட்ஜுடைய பாடி லாங்குவேஜ பார்த்தா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியுது. எப்படி சொல்றீங்க என்று கேட்டான் கணேஷ். நீங்க பேசினப்ப நான் உன்னிப்பா பார்த்தேன். எதிர்கட்சி வக்கீல் பேசினப்ப புருவத்தை சுருக்கிக்கிட்டாரு. ஓ, அந்த அளவுக்கு கவனிச்சீங்களா? வெரி குட், வெரி குட்.
ஆமா, உங்களுக்கு கோர்ட்டுக்குள்ள டாமினாய் போல சுத்துறதை தவிர வேற வேலை இல்லையா என்று கேட்டான் வசந்த். உங்களை கூட்டிக்கிட்டு போக தான் வந்தேன். ட்ரஸ்ட் மெம்பர் மிஸ்டர் நடேசன் சொன்னேன் பாருங்க. அவரு உங்களை சந்திக்க விரும்புறாரு. ஃப்ரீயா இருந்தா இப்பவே போலாமே. நடேசன் ஆரியபுரத்தில் ஒதுக்குப்புறமாக பாலத்தருகில் இருந்த பிளாட்டில் இருந்தார். சுமார் 1550 சதுரடி மத்தியதர வர்க்க பிளாட். உள்ளே ஆடம்பரம் இல்லை. திரைச்சீலைகள் நிஜமாகவே சீலைகள். டிவி கள்ளிப்பெட்டி மேல் வைக்கப்பட்டிருந்தது. உட்காருவதற்கு டெல்லி மோடா. அந்த பிளாட்டில் லேசான சீரழிவும் தற்காலிகமும் தெரிந்தன. மேஜை மேல் பிளாஸ்டிக் கோப்பைகளில் அரை கப் காஃபி இரண்டு இருந்தது. ஏடுடைய செவியோடு நடேசன் சிறு பையன் போல இருந்தார். நெற்றியில் ஸ்திரமாக பச்சை குத்தின பொட்டு. டை அடிக்க முழு மனசின்றி இங்கும் அங்குமாக நரைத்திட்டுகள். குறிப்பாக வகிடருகில் தெரிய நிறைய தலைமயிர் வைத்திருந்தார். வாழ்க்கை அவரை அலைக்கழித்திருக்கிறது என்பது புருவத்தின் சுவடுகளில் இருந்து தெரிந்தது. இருந்தும் சிரிப்பு அழகாக இருந்தது. மெகா சீரியலில் அடிக்கடி கண்ணாடியை கலற்றி மனைவிக்கு பணியும் பாத்திரம் போல இருந்தார். வாங்க கணேஷ், செல்லா சொன்னா செல காணாம போனதா? எதுக்குடா வெட்டி ஜாமான்களை வாங்கி போட்டு ரொப்பற? உன் அண்ணன் தான் பாஞ்சு பாஞ்சு எவ்வளவு துடியா சம்பாதிக்கிறான். நீ ஏதாவது சம்பாத்தியத்தை பார்க்க கூடாதான்னு சொன்னா, மாமா உங்களுக்கு என்னங்கிறான். என்ன எதுக்கோ ட்ரஸ்டிய போட்டு தொலைச்சு வச்சிருக்கான். எல்லாம் அவங்க அண்ணாதான் அவனுக்கு. நீங்க அவருக்கு உறவா? ஆமா, ஒண்ணு விட்ட மாமா உறவு. ஒன்னாவது சம்சாரம், ரெண்டாவது சம்சாரம்னு கங்கையா குடும்பத்தோட சொத்து பிரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் சைடு வாங்கி பிரிஞ்சு போய் அவன் கோடியில புரள்றான். நான் ரியல் எஸ்டேட். இதுதான் பாத்ரூம், இது பெட்ரூம். தெக்க பார்த்த வீடு. வாஸ்து மூளைன்னு தலையில எப்படி எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். ட்ரஸ்ட்ல போட்டு தொந்தரவு. சில்லறையும் அதிகம் இல்ல. ஒரு சிட்டிங்குக்கு 1000 ரூபாய் தான் தராங்க. முந்திரி பருப்பு பிஸ்கட்னு கதை பண்ணிடுவான். ராமமூர்த்தின்னு ஒரு செக்ரட்டரி இருக்கான். 1ஆம் நம்பர் கஞ்ச. திருடு போன அன்னைக்கு பங்களாவுக்கு போயிருந்தீங்களா? ஆமா, நான் பங்களாவுக்கு போன அப்புறம் தான் திருடு போயிருக்கணும். எதுக்கு போனீங்க? சிட்டிங் ஃபீஸ் வாங்க. கும்பகோணத்திலிருந்து எப்போ வந்தீங்க? காலையில தான். எங்க பூர்வீக நிலம் அங்க இருக்கு. கும்பகோணம் போயிருந்தது எப்படி தெரியும் உங்களுக்கு? கௌரி தான் சொன்னாங்க. கௌரி என்ன? நான் ஏப்ப விட்டாலும் வக்கீல் கிட்ட சொல்லிடுறியா? நல்ல பொண்ணு போ, நல்ல பொண்ணு போ. பாவம். ஏமா, செல்லையா தொந்தரவு செய்யறானா? போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்களா? நீ எதுக்கும் பயப்படாத. நீ அதை எடுத்திருக்கவே முடியாது. அத்தனை கணத்தை தூக்குறதுக்கு உனக்கு சக்தி கிடையாது. கால்ல போட்டுப்ப என்றார் நடேசன். வசந்த் சொன்னான், ஏங்க நடேசன், உங்களுக்கு அதனுடைய அலாரம் எப்படி இயங்கிறது, எப்படி டிசேபிள் பண்றதுன்னு தெரியுமா? என்னவோ எழுதி கொடுத்தான். எனக்கு அது ஒரு அளவும் புரியல. எனக்கு கால்குலேட்டரையே சரியா இயக்க தெரியாது. பாஸ்வேர்டு 10 செகண்ட் டிலே. இதெல்லாம் யாருக்கு புரியுது? இந்த அலாரம பத்தி யாருகிட்டயாவது நீங்க பேசியிருக்கீங்களா? எனக்கே புரியல. அப்ப மத்தவங்களுக்கு எப்படிதான் புரிய வைக்க முடியும் என்னால? ஆமா, துருவி துருவி கேக்குறீங்களே, என்ன விஷயம்? சிலைய கண்டுபிடிக்க செல்லையா 15 நாள் அவகாசம் கொடுத்திருக்காரு. கண்டுபிடிக்க முடியலன்னா போலீஸுக்கு போக போறாராம். முதல்ல அந்த சிலைய இவன் வச்சுக்கிறதே தப்பு. தேச சொத்து அது. ஹெரிட்டேஜ்ங்கிறாங்க. அத தனிப்பட்டு விசாரிக்க போறோம். நடேசன், குடிக்க தண்ணி இருக்குமா என்று கேட்டான் வசந்த். மினரல் வாட்டர் இல்ல, பரவாயில்லையா? பரவாயில்ல. அவர் உள்ளே செல்ல வசந்த் அந்த ஹாலை நோட்டம் விட்டான். அலமாரியில் இருந்த பச்சை நிற பிள்ளையார் சிலையை எடுத்து பரிசோதித்தான். அடுக்கி வைத்திருந்த கடிதங்களையும் செய்தித்தாள்களையும் லேசாக புரட்டினான். சாரு ரியல் எஸ்டேட் பக்கங்களை மட்டும்தான் வச்சிருக்காரு. அவர் உயரமான டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்தார். மெட்ரோ வாட்டர் இப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. நடேசன், உங்ககிட்ட யாராவது சமீபத்துல சிலைய பத்தியோ அலாரம் பத்தியோ விசாரிச்சாங்களா? யாருகிட்டயாவது ஏதாவது பேசுனீங்களா? இல்லப்பா, நீ கேக்குறதால முக்கி முக்கி யோசிக்கிறேன். இப்ப கிளையண்ட்டுக்கு சிபி ராமசாமி ஐயர் ரோட்டுல டீலக்ஸ் பிளாட்.
4 பிளாட்டு, ஒரு பெண்ட் ஹவுஸோடு கார் பார்க் காட்டணும். வாங்கிக்கிறியா? என்ன விலை? உனக்காக 41 லட்சம். பாக்கி 40,50,000க்கு எங்க போவோம் நாங்க என்றான் வசந்த். அதற்கு கணேஷ், சரி சார், நாங்க வர்றோம். சிலைய பத்தி என்ன ஞாபகம் உங்களுக்கு வந்தாலும் இந்த நம்பருக்கு போன் போடுங்க. நான் எடுத்திருப்பேனோன்னு சந்தேகம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு என்றார் கவலை தோய்ந்த முகத்துடன். இல்லை என்றான் கணேஷ். திரும்ப காருக்கு வந்ததும் தேஜுவிடமிருந்து 2 மெசேஜ் செல்போனில் இருந்தது. பிளீஸ் சி மீ, அர்ஜென்ட். வசந்த் சொன்னான், கௌரி, நீங்க இங்கேயே கலந்துக்கிறீங்களா இல்ல ஒட்டிக்கிட்டே வர்றீங்களா? நாங்க தேஜுவை பார்க்க போறோம். ஏன்? ஒரு புதிர் சொல்லலாம்னு. 4 காலு, ஒரு வாலு, பெரிய காது, ஒரு ட்ரங்குள்ள பழுப்பான மிருகம். அது எது? யானை. இல்லையே. அவளை யோசனையுடன் ஆழ்வார்பேட்டை சிக்னலில் உதிர்த்து விட்டு அவர்கள் புறப்பட்ட போது வசந்த், பாஸ், நடேச அலமாரியிலிருந்து தட்டின இத என்றான். நியூயார்க் முத்திரையிட்ட ஒரு வெளிநாட்டு கடிதம் அது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.